அம்மா பசிக்குதுமா. இளையவனின் குரல் இவ்வாறு உருகிய போது மொத்தமாக உடைந்து போனாள் வாகினி. அவளின் கணவன் இறந்து போனதில் இருந்து பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி வந்தாள் வாகினி. கூலி வேலை செய்து அவள் பிள்ளைங்களை வளர்த்து வந்தாலும் அவ்வப்போது ஏற்பட்டு வந்த வருத்தம் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் இருந்தாள். ஆரம்பத்தில் அவளின் தாயின் உறவுகள் அவ்வப்போது அவர்களை பார்த்து வந்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்களும் கைவிட்டிருந்தார்கள். வாகினின் கணவன் இறந்ததால் அவனின் உறவுகளும் கைவிட்டிருந்தார்கள். கணவனின் தம்பி மாத்திரம் அவ்வப்போது அவளை இரண்டாம் தரமாக திருமணம் செய்வதாக சொல்லி அவளை தொல்லை பண்ண தொடங்கினான். அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுத்தாள் வாகினி. ஒரு நாள் இப்படிதான். அவன் பக்கத்து வீடாக இருந்ததால் இரவில் இவர்கள் தூங்கியதும் இவளின் வீட்டுக்கு வந்து வாகினியிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான். ஆரம்பத்தில் கணவனின் தம்பி என்பதால் மரியாதை கொடுத்து வந்த வாகினி ஒரு கட்டத்தில் அவனை எச்சரிக்கையும் செய்தாள். ஆனாலும் அவளை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தினமும் வந்து அவளுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினான். இதனால் அவனின் தொல்லை காரணமாக கதவை நன்கு பூட்டிவிட்டே தூங்குவார்கள். ஒரு நாள் இப்படிதான். அவன் வந்து கதவை தள்ளி திறக்க முயற்சித்த போது வீட்டில் இருந்த ஒரு இரும்பு பொருளால் அவனின் கையில் அடித்து அவனை விரட்டி விட்டிருந்தாள் வாகினி. மறுநாள் கையில் கட்டுப்போட்டு கடை ஒன்றில் அவன் அமர்ந்திருந்த போது யாரோ ஒருவர் என்ன நடந்தது என்று கேட்ட கேள்விக்கு வீட்டில் ஒரு பொருள் தன் கையில் விழுந்து விட்டதாக சொல்லி சமாளித்து கொண்டிருந்தான் அவன். அப்போது கடைக்கு வந்திருந்த வாகினியின் மகள் வாணி அவன் சொன்னதை கேட்டு கோபப்பட்டாள். பின்னர் அவனின் அருகில் நெருங்கி, சித்தப்பா, இனி எங்கள் வீட்டு பக்கம் வந்தா உங்களை கொலை செய்துவிடுவோம். இதுதான் உங்களுக்கு கடைசி. அம்மா மேலே கை வச்சா இனி இதுதான் நடக்கும். கோபத்துடன் சொல்லியவாறு வாகினியின் மகள் வாணி வீட்டை நோக்கி நடக்க இருந்தாள். வாகினியை விட வாணியின் கோபம் அவனை பயத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அதனால் அதன் பின் அவன் அங்கு வருவதை நிறுத்தியிருந்தான். அப்படி இருந்த சூழ்நிலைதான் வாகினியின் மூத்த மகள் பருவ வயதை அடைந்ததும் யாரோ ஒருவனிடம் காதல் வயப்பட்டு வீட்டை விட்டு அவனுடன் ஓடிப்போனாள். தான் கஷ்டப்பட்டு வளர்த்தும் தனது மகள் இப்படி செய்து விட்டாளே என்ற வேதனை வாகினியை வாட்டி வதைக்க நோயும் அவளை பிடித்து கொண்டது. முன்பு போல் அவளால் வேலை செய்ய இயலவில்லை. அதனால் வருவாயும் குறைந்து போனது. ஒரு கட்டத்தில் சாப்பாட்டிற்கே வழியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள். இன்று இரவு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த போதுதான் அம்மா பசிக்குது என்ற மகளின் குரல் கேட்டு சட்டென உடைந்து போயிருந்தாள் வாகினி. சமைப்பதற்கு எதுவும் இல்லை, என்ன சொல்வது பிள்ளைங்களுக்கு என எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் வாகினி. அதே நேரம் தாயின் நிலையை புரிந்து கொண்ட வாணி பக்கத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு படம் பார்க்க போவதாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டாள். அங்கிருந்து புறப்பட்ட வாணி நேரடியாக வீட்டை விட்டு ஓடிப்போன அவளின் அக்காவின் வீட்டுக்கு சென்றாள். அந்த இருட்டுக்குள் தன்னந்தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த வாணிக்கு பயத்தை விட பசியே முக்கியமாகப்பட்டது. அக்காவிடம் பேசக்கூடாது என்று அம்மா ஏற்கனவே சொல்லியிருந்ததால் அவனிடம் சொல்லாமல் புறப்பட்டு வந்திருந்தாள் வாணி. அக்கா பசிக்குதுக்கா, அக்கா சாப்பிடல, ஏதாவது சோறு இருந்தால் தாக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா, வீட்டில் ஒருத்தரும் சாப்பிடாம இருக்காங்கக்கா. நீண்ட மாதங்களின் பின் தங்கை இந்த இரவில் வந்ததை கண்டு மகிழ்ந்த குயிலி அவள் பசிக்குதுக்கா என்றபோது உடைந்து போய் வாணியை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஏண்டி, என்னாச்சுடி? பசிக்கிற அளவுக்கு கஷ்டம் வந்துருச்சா? எல்லாம் என்னால் தான். நான் ஓடினனால அம்மாவுக்கு வருத்தம் வந்ததா கேள்விப்பட்டேன். அதுதான் வேலைக்கு போகிறது இல்லையா? தங்கையை கட்டி கொண்டு குயிலி அழுத போது, அக்கா அரிசி தாக்கா, வீட்டில் எல்லோரும் சாப்பிடாம இருக்காங்க, நான் போகணுக்கா என்றாள் வாணி. தனது பசிய மறந்தில் வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட வேணும் என சொல்லியே தங்கையின் பாசத்தை கண்டு வியந்த குயிலி மறுபடியும் அவளை கட்டி கொண்டு அழுதாள். தங்க, உங்களுக்கு இந்த நிலையா? நான் என்ன செய்வேன்? கேட்கவே உடம்பெல்லாம் பதறுது. நீ முதல்ல சாப்பிடுமா, இதில் இரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன். இரவு சாப்பாட்டை முடித்து விட்டதால் இருந்த பாதி ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தாள். சரி, முதல்ல இதை சாப்பிடு, இவ்வளோதான் இருக்குது, இதை சாப்பிடு இப்போ என்று தங்கையிடம் சொல்லிய போது, அக்கா நான் வீட்டை கொண்டு போய் சாப்பிட்றேன். முதல்ல ஏதாவது அரிசி பருப்பு இருந்தா தாக்கா, சோறும் துவையும் சாப்பிடலாம். மீண்டும் அவசரப்படுத்தி கொண்ட தங்கை அந்த ரொட்டி துண்டை சாப்பிட செய்துவிட்டு ஒரு பையில்
அரிசியும் பருப்பையும் கொடுத்து, வாணி தற்போதைக்கு இதுதான் இருக்கிறது என்று கவலைப்பட்டவாறே சொன்னாள் குயிலி. 4 நாட்களுக்கு முன்னால் தான் அவளின் கணவன் தோட்டத்தில் விஷப்பூச்சி கடித்து மருத்துவமனையிலிருந்து இன்றுதான் திரும்பியிருந்தான். அதனால் மருத்துவமனையும் வீடுமாக திரிந்ததால் வீட்டில் எந்தவித பொருட்களும் குயிலிடமும் இருக்கவில்லை. குயிலி தனது கணவனை பற்றி சொன்னபோது எழுந்து கொண்ட வாணி படுத்திருந்த அவரை சென்று நலம் விசாரித்துவிட்டு திரும்பி வந்தாள். பின்னர் தான் சென்று வருவதாக அவள் சொன்னபோது அவளை அந்த இருட்டில் தனியே அனுப்பவே பயந்தாள் குயிலி. கணவன் முடியாமல் இருக்கும்போது அவள் கூட அனுப்ப முடியவில்லை என்று வருந்திய போதுதான், தனியே வந்த நான் தனியே சென்று விடுவேன், நீ பயப்படாது என்று அக்காவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் வாணி. இரவு 10 மணியாகி இருந்ததால் பயம் இருந்தாலும் எப்படியாவது இந்த பொருட்களை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துவிட வேண்டும் எண்ணியவள் அக்கால் கொடுத்து அனுப்பிய கத்தியை கையில் பிடித்தவாறு துணிச்சலுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். ஆங்காங்கே சில பொறுக்கிகள் நின்றாலும் முடிந்தவரை அவர்களின் கண்ணில் படாமல் சென்று வீட்டை அடைத்தாள் வாணி. நேரடியாக கொண்டு வந்து தாயிடம் அந்த பொருட்களை ஒப்படைத்த வாணி உடனடியாக சமையல் செய்யுமாறு தாயிடம் கேட்டுக்கொண்டாள். மகள் பக்கத்து வீட்டில் படம் பார்க்க போய்விட்டாள் என எண்ணிக்கொண்டிருந்த வாணிக்கு மகள் உணவுப் பொருட்களுடன் வந்திருந்தது ஆச்சரியத்தை கொடுத்தது. யாரடி தந்தது இது? எங்கே போன நீ? யார் தந்தது என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத வாணி, முதலே சமையுங்க அம்மா, பசிக்குது என்று கட்டளையிட்டவள் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து கொண்டாள். அக்காவிடம் வாங்கியது என்று சொன்னால் அம்மா திட்டுவாள் என்பதால் அவருக்கு அதனை சொல்லாமல் மறைத்தாள் வாணி. மகள் கொண்டு வந்த அரிசியை சோறாக்கி பருப்பு துவையலும் செய்து பிள்ளைங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாள். வாணி பின்னர் தூங்க செல்லும்போது வாகினி எத்தனையோ தடவை கேட்டு யார் பொருட்களை தந்தது என்பதை சொல்ல மறுத்தாள் வாணி. ஆனால் இறுதியில் தாயாரின் வற்புறுத்தல் தாங்காமல் அக்காவிடம் இருந்துதான் பெற்றுக்கொண்டேன் என்று வாணி சொன்னபோது கோபப்படாமல் அழத் தொடங்கியிருந்தாள் வாகினி. தாயாரின் அக்கா மீதான கோபம் முடிந்து போயிருப்பதை பார்த்த வாணி மகிழ்ந்து போனாள். உடனடியாக தாயாரை கட்டிப்பிடித்து அழுத வாணி நடந்த சம்பவங்களை விவரித்தாள். அப்போது தனது மகளும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை அறிந்து அழுத வாகினி நாளை அவளை சென்று பார்த்துவிட வரவேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டாள். காலையில் பிள்ளைங்களை அழைத்து கொண்டு குயிலின் வீட்டில் சென்றடைந்தாள் வாகினி. திடீரென தாயாரின் வருகை எதிர்பார்த்திருந்த குயிலி அவரையும் சகோதரர்களையும் கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினாள். அம்மா என்று அழைத்தவர் ஓடி சென்று தாயாரை கட்டி அணைத்து கொண்ட குயிலி, என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று சொல்லி கதறி அழுதாள். நீண்ட மாதங்களின் பின் தன்னுடைய மகளை பார்த்த பரவசத்தில் அவளை ஆற தழுவி கொண்டு அவளோடு சேர்ந்து அழுதாள் வாகினி. நீண்ட மாதங்களாக தன்னுடைய சகோதரர்களை பார்க்காமல் இருந்த குயிலி அவர்களை கட்டி தழுவி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். பின்னர் எல்லோரையும் வீட்டினுள் அழைத்து சென்று அவளின் கணவரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள். அப்போது அவன், சீக்கிரமே தான் குணமாகி விடுவேன் என்றும் உங்கள் எல்லோரையும் தான் பார்த்து கொள்வதாக கூறிக்கொண்டான். அவன் அவ்வாறு சொன்னபோது வாகினியால் தாங்க முடியவில்லை. கண்கள் கலங்கி அழுதாள். மருமகனின் அழகான குணத்தை நேரில் பார்த்த வாகினிக்கு இப்போது கடவுளை தன் எதிரில் வந்து நிற்பது போல் இருந்தது. தன்னையும் அறியாமல் அவனை கையெடுத்து கும்பிட்ட போது, அத்தை கையை எடுங்க, நான் உங்கள் மூத்த மகன் என்று நினைத்து கொள்ளுங்க, இனி உங்கள் எல்லோரையும் பார்த்து கொள்வதான் எனது கடமை, நீங்கள் யோசிக்காதீங்க என்றான் அவன். தனது கணவன் இவ்வாறு சொல்வான் என்று எதிர்பார்க்காதிருந்த குயிலியின் கண்களிலும் பொசுக்கென்ற கண்ணீர் எட்டி பார்த்தது. இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் அந்த குடும்பம் சேர்ந்து கொண்டதால் ஆனந்த கண்ணீரில் அவர்கள் நனைந்து கொண்டிருந்தார்கள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.